நடைபெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாதுகாப்பிற்காக மதுரைக்கு வருகை தரும் காவலர்களுக்காக வருடந்தோறும் மதுரை தல்லாக்குளத்தில் உள்ள ரெங்கா பிளானர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சேர்மன் இன்ஜினியர் கமலக்கண்ணன் 12 வகை அறுசுவை உணவுடன் காவலர்கள் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் பொதுமக்கள் அமர்ந்து சாப்பிட்டு களைப்பாரி செல்வதற்கான வழிவகைகளை செய்துள்ளார். அறுசுவை உணவு ஏற்பாடுகளை ரெங்கா பிளானர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சேர்மன் இன்ஜினியர் கமலக்கண்ணன், ரெங்கா பிளானர்ஸ் நிறுவன டைரக்டர் மகாலட்சுமி, ரெங்கா பிளானர்ஸ் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இது வேலை களைப்பில் இருக்கும் காவலர்கள் மத்தியிலும் வெளியூரில் இருந்து வரும் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி பாஜக மாவட்ட பட்டியல் அணி நிர்வாகியாக உள்ளார். அவரது சொந்த ஊரான வேட்டையார்பாளையத்தில் அதே சமூகத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ரவியை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து அவரது ஊர் பொதுமக்கள் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில் தலைமையில் கரூர் சின்ன தாராபுரம் காவல் நிலையத்தில் அரவக்குறிச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் கரூர் தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் மறியல் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கரூர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரேம் ஆனந்தன், கரூர் நகர காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் பேச்சுவார்த்தை நடத்தி பொய் வழக்கு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புகார் கொடுத்த சக்திவேல் மீது வழக்கு போடப்படும் என்றும் கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ராசிபுரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொன் வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டு தெருவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொன் வரதராஜ பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் சித்திரை தேர் திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். அப்போது ராசிபுரம் நகராட்சி தலைவர் கவிதா சங்கர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை இழுத்துச் சென்றனர். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வருவதால் பக்தர்களுக்கு முஸ்லிம்கள் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குருமாண்டான் தெரு ஆதிதிராவிடர் காலனியில் சுமார் 35க்கும் மேற்பட்ட பட்டியலின சமூக மக்கள் வசித்து வரும் நிலையில் குருமாண்டான் தெரு ஆதிதிராவிடர் காலனியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த மேல்நிலை தொட்டியில் இருந்து ஆதிதிராவிடர் காலனி மற்றும் மாற்று சமூகத்தை சேர்ந்த 5 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடிநீர் கலங்கலாக வந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தூய்மை பணியாளரான சரவணன் என்பவரை அழைத்து தூய்மை பணியில் ஈடுபட்ட போது மாட்டு சாணம் கலந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாட்டு சாணம் கலந்த குடிநீரை குடித்த அப்பகுதி பொதுமக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நீரை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் ஆய்வில் மாட்டு சாணம் என்று நிரூபிக்கப்பட்டால் மாட்டு சாணம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.